Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த கூட்டணியே ஒரு முறிவு பாதைக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. என்னதான் சார் நடக்குது திமுக காங்கிரஸுக்கு? அந்த கூட்டணி விஷயத்தில் என்னதான் நடக்குது? உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் மட்டும் கேட்குற கேள்வி இல்லை. இன்றைக்கு இப்போ காங்கிரஸ் என்று ஒரு கட்சி இருக்கிறது என்று நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவர்களாகட்டும் இல்லை திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக எதுவாகிவிட்டது என்றால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. என்னவென்றால் இந்த தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை துவக்கியதற்கு பிறகு காங்கிரஸ் மேலிடமும் இருக்கட்டும் அல்லது நடிகர் விஜய் அவர்கள் இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்பது பன்னெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் கட்சியை ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவர் பலமுறை ராகுல் காந்தி அவர் சந்தித்திருக்கிறார் என்கின்ற செய்தி தெரிகிறது. அவர்களுக்கு பல்வேறு காரணங்களினாலே அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது, அரசியலில் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் துணிந்து இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கு கூட காங்கிரஸ் ஒரு காரணம் என்பதாக கூட ஒரு பேச்சு எழுகிறது. என்னன்னாக்கா அவர் எப்படியாவது தமிழ்நாட்டில் மீண்டும் எத்தனை காலத்திற்கு தான் திமுகவினுடைய உடன்பிறப்புகளைப் போலவே காங்கிரஸ் இருப்பது என்கின்ற ஆதங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு கிடையாது. அவங்க இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு அந்த திமுகவுடைய கடைசி வரை உடன்பிறப்பு இரண்டாம் உடன்பிறப்புகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா தாவேகாங்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. ஆமாம், நிச்சயமா. ஏன்னா அது அதற்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம சிலவற்றை நாம் மிகவும் யோசித்தால் நமக்கு தெரியும். சிலவற்றை நான் ரொம்ப ஓப்பனாகவும் நம்ம பேச முடியாது, ஓப்பன் சீக்ரெட் என்பதை போல அது. ஆனால் தாவேக ஆரம்பிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்ததில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதில் மறுப்பே சொல்ல முடியாது. அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். அது உண்மையிலே இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கட்சியை ஆரம்பிங்கள் என்று இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் விஜய் காங்கிரஸ் கட்சியில் இணைவதாக கூட ஒரு பேச்சு அடிபட்டது நமக்கு தெரியும். அவர் நடிகராக உச்ச நிலையில் இருக்கும்போது கூட அவர் காங்கிரஸில் அவர் சேர வேண்டும் என்ற ஒரு போய் டெல்லிக்கு போகும்போது பலமுறை ராகுல் காந்தியை அவர் சந்தித்தார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் அது அடிப்படை நோக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு வேளை தாவேக ஒரு நல்ல நிலைக்கு கட்சி உருவாகும் என்ற நிலை இருந்தால் காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜயோடு சேர வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சார், இப்போ என்ன சந்தேகம்னா சார், ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறாங்க, இன்டாக்ட் கூட்டணி அப்படின்றாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ சமீபத்தில் இந்த ஐவர் குழு முடிச்சுட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப வலிமையான கூட்டணி அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்பேற்பட்ட கூட்டணி திடீர்னு திமுகவிலிருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன? அந்த எண்ணம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? இது ரொம்ப நாளாகவே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இவர்களும் என்ன நினைச்சாங்கன்னாக்க காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விஜயனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணாங்க. அது உண்மை. இது நிஜமாகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா, அவருடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தார்கள். பார்க்கிற போது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு எதிர்பார்த்த விட விஜய்க்கு சில மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறதோ என்கின்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது தோற்றம் தான். ஏன்னா நம் தமிழ்நாட்டு மக்களை எந்த வகையில் எடைபோடவே முடியாது. இல்ல, அப்ப திமுகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு காங்கிரஸ் நம்புதா? நிச்சயமாக நம்புகிறது. அதுவும் குறிப்பாக கரூருடைய சம்பவத்திற்கு பிறகும், அது சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சிக்கு அந்த சம்பவத்திற்கு பிறகும் திமுகவில் இருப்பவர்களுக்கே நம்பிக்கை போய்விட்டது. திமுகவில் இருப்பவர்களே திமுக ஜெயிக்கும் என்கின்ற நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி இருக்கும்? காங்கிரஸுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சா? 26ல் திமுக ஜெயிக்காது அப்படிங்கிற காங்கிரஸ் நம்புறாங்களா? மனப்பூர்வமாக அவர்களுக்கு உள்மனதிலே தோன்றிவிட்டது. ஏனென்றால் இந்த முறை திமுக வெற்றி பெறாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். ஆனா அதையும் மீறி ஏன் இப்ப திமுகவோடு அவர்கள் பேசுகிறார்கள்? நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை கொடுத்தது 25 தொகுதிங்க, அதில் ஒரு 18 ஜெயிச்சாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வலுவிழந்து இருக்கிறது என்பதை பீகார் தேர்தலுக்கு அப்புறம் நாம் பார்க்க முடிகிறது. என்ன, ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை நாம் பேச வேண்டும் என்றால் நாம் தனியாக பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு பேசுகிறார்கள்.
கேரளாவில் ஏதாவது கிடைக்குமா என்று காங்கிரஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா காங்கிரஸ் இங்கே ரொம்ப வலுவிழந்து போய் தான் சார் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தீங்கன்னாலும் காங்கிரஸ் வலுவிழந்து தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிறுபான்மையினுடைய வாக்கு என்பது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திமுகவுக்கு கிடைப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருப்பது காங்கிரஸ். ஓகே, அதுல மாற்று கருத்தே இருக்காது. அதனால திமுக ஏன் வந்து காங்கிரஸை எப்பொழுதும் தங்கள் பக்கம் வைத்துக் கொள்கிறார்கள் என்றால், திமுகவின் மீது சிறுபான்மையின மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். இன்றல்ல நேற்றல்ல. ஏனென்றால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு மக்கள் என்றால் அது சிறுபான்மை மக்கள் திமுக ஆட்சியில். ஆனா நம்ம இது இன்னொரு விஷயத்தை இப்படி யோசிச்சோம்னா, இப்ப காங்கிரஸோட மிகப்பெரிய ஓட் பேங்கே சிறுபான்மையின மக்கள் தான் அப்படிங்கும்போது அது ஒரு மாயை. அது ஒரு மாயை நான் சொல்லுவேன். ஏனென்றால் அது காங்கிரஸ் கூட்டணியாக இருப்பதனால் ஏற்படக்கூடியது. ஓகே, ஏன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க அவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி சில விஷயம் தெளிவா இருப்பாங்க. இந்த சிறுபான்மையினர்களுடைய பாதுகாவலர் என்பதை காட்டுவதிலே காங்கிரஸ் மிக தெளிவாக இருக்கும். ஆனால் இதையே நீங்க வந்து திமுகவில் பார்த்தா திடீர்னு ஓட்டு வங்கி தேவை என்றால் நெத்தியில் உபதி வச்சுப்பாங்க, வேலை கையில் வேலை எடுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட யாரை ஏமாற்றுகிறார்கள்? ஒரு பக்கம் இந்துக்களையும் ஏமாற்றுகிறார்கள், ஒரு பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்க சிறுபான்மையின மக்கள் நாங்கள் தான் பாதுகாவலர் சொல்லி அவர்களையும் ஏமாற்றுகிறார்கள். இவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? இது இந்துக்களையா அல்லது இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிரிவினைவாதத்தை மக்கள் வந்து எந்த இரு மதத்தை சார்ந்தவர்களும் எல்லாரும் வந்து ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பிரித்து அதில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே திமுக குறியாக இருப்பதனால் தான் தமிழ்நாட்டில் திமுக ஏற்படுத்துது, திமுக தான் செய்கிறது. ஆனால் சார் இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் விஜயை சந்திச்சுட்டு வராங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். இதை ஒரு பக்கம் வச்சுட்டாலும் கூட இன்னொரு பக்கம் இப்போ திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேசுறது ஐவர் குழு போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்தாங்க. ஒரே கட்சியில் இப்படி இருவேறு கட்சிகளோட ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை இன்னொரு கட்சியோட சந்திப்பு அப்படிங்கிற இந்த இரட்டை நிலைப்பாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்க? இல்லை, இதுதான் காங்கிரஸினுடைய அழகான ஒரு ராஜதந்திரம் என்று நான் சொல்லுவேன். எப்படி என்றால், இப்போ போய் திமுக விட்ட போயிட்டு அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடந்த முறை கொடுத்தது 25 தொகுதி, சரிங்களா? இப்போ பீகாருடைய நிலைக்கு பிறகு காங்கிரஸை திமுக மதிக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த சிறுபான்மை ஓட்டு என்பது இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸை வந்து வெள்ள விட்டால் இந்த கூட்டணி அதனை இன்டாக்டாக இருக்கக்கூடிய கூட்டணி சிதைந்து விட்டது என்கின்ற ஒரு இமேஜ் வந்துருமேங்கிறதுக்காக காங்கிரஸை வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் இந்த 25 தொகுதியை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, 39 தொகுதியை கேட்டிருக்கிறார்கள். எப்போ 30 எப்படி கொடுப்பாங்க? 39 தொகுதி நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ தனியரசு அவர்கள் வந்திருக்கிறார், சரிங்களா? தமும் அன்சாரி அவர்கள் வந்திருக்கிறார். பிறகு இப்போ மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்திருக்கிறார். கமலஹாசனே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தொகுதி கேட்கப் போகிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவர்களுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்க வேண்டும் என்றால் இவங்க போய் 39 தொகுதியை கேட்டா, திமுக இருக்க மற்ற கூட்டணி கட்சிகள் இரட்டை இலக்கத்தில் போய் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய திருமாவளவன் வந்து எவ்வளவு கேட்க போறாருங்கிறது இவர் சஸ்பென்ஸாவே இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்த வரை தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அவமானங்கள் இத்தனை நாட்களாக எத்தனையோ அவமானத்தை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். தாங்கி கொண்டு இருந்தும் இந்த முறை அவருக்கு ஒரு உரிய மரியாதை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். இல்லை என்றால் அவர் போய் தாவாக்கால சேர்ந்துருவார், யோசிக்கவே மாட்டார். மீண்டும் வந்து ஒரு பழைய அந்த விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்பட்டதில் அது போன்ற ஒரு கூட்டணி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அந்த நிலை ஏற்படும் பாத்தீங்கன்னா. அதனால என்ன பண்றாங்கன்னா 39 தொகுதியை கேட்கறது, அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், வீம்புக்குன்னா கேட்கறது. அப்ப திமுக 40 தொகுதி 39 நமக்கு கொடுக்காது, கொடுக்கலங்கிற பட்சத்தில் இதை காரணமா வச்சு நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் திட்டம் போடுதா? அதுதான் இந்த காங்கிரஸினுடைய அடிப்படை நோக்கமே. என்னவென்றால் இப்போ 39 தொகுதியை கேட்கறது, அப்படியோட அவங்களுக்கு கொடுக்க கண்டிப்பா கொடுக்க போறது இல்லை. 25 கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா 25 கொடுக்க மாட்டாங்க, 19-20 கொடுத்தாலே ஜாஸ்தி. ஏனென்றால் இப்போ கமலஹாசனுக்கு தொகுதி கொடுக்கணும், எங்க இருந்து போவாங்க? ஒருவேளை தேமுதிக இன்று வரை அந்த என்ன எண்ணத்தில் இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை தேமுதிக வந்தால் அவர்களுக்கு எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு எங்க தொகுதி கொடுப்பீங்க? அப்போ காங்கிரஸிடம் இருக்கிறதை பிடிங்கி தான் கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி லேஸ்பட்ட ஆளுங்க, அவர் இதெல்லாம் யோசிச்சுட்டார். தெரியும் அவங்களுக்கு இதுதான் நடக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒருவேளை இப்படி நம்ம திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தம் என்பது அந்த 39 கேட்கறது, நீங்க 40 கேட்டீங்கன்னா பெரிய நம்பரா தெரியும் இல்லைங்களா? அதனால 39 ஒரு நம்பரை கேட்கறது, அதுவும் கேட்கக்கூடிய தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகளாகவும் பார்த்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணா நமக்கு 15 நிமிஷம் போராது. ஆனால் அவங்க கேட்டிருக்கக்கூடிய தொகுதி அப்புறம் மாற்று தொகுதி என்று கேட்கிறது. இப்படி எல்லாம் கேட்கிற பொழுது அவர்கள் என்ன ஆனாக்க அவங்களால வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வராது. அதனால இப்போ என்ன இட் வில் பி a pressure on DMK to push Congress out. இப்போ காங்கிரஸை வெளியிலே தள்ளக்கூடிய அந்த அழுத்தத்தை திமுகவிற்கு காங்கிரஸே கொடுக்கிறது.
அப்போ என்ன ஆகுதுனாக்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு பிளான் தான். அப்படி வெளியில் வருகிற போது காங்கிரஸ் என்ன சொல்வார்கள், திமுக நாங்கள் கேட்ட தொகுதியை தரவில்லை, எங்களுக்கு உரிய தொகுதி கூட சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு உரிய மரியாதையை தரவில்லைன்னு சொல்லுவாங்க. உரிய மரியாதை கொடுக்கப்படாத காரணத்தினால் வந்து என்னுடைய அன்பு தம்பி நடிகர் விஜய் அவர்கள் எங்களை அழைத்த காரணத்தால் நாங்கள் அங்கே வந்து கூட்டணி வைக்கிறோம், தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாம் ஒரு புதிய புரட்சியை துவங்கும், ஏதாவது ஒன்று பேசுவாங்க. ஆனால் சார் இப்போ நீண்ட காலமே காங்கிரஸ் வந்து திமுகவோட பயணிச்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸை அவமதிக்கிற மாதிரியான செயல் வந்து திமுக காரங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் வராங்க. காமராஜரை இழிவுபடுத்துறது ஏசி கேட்டார் அப்படின்னு திருச்சி சிவா பேசுனதா இருக்கட்டும். திமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து காமராஜர் என்ன சொந்த செலவுலேயே பள்ளிக்கூடத்தை கட்டி தந்தார், அவரை போய் கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்லாம் சொல்றாங்கன்னு காங்கிரஸை இழிவுபடுத்துற மாதிரி தானே பேசி செல்வ பெருந்தகை இழிவுபடுத்துறாரு. ஆனா இவ்வளவு காலம் காங்கிரஸ் இழிவுபடுத்திட்டு தானே இருந்துச்சு திமுக. அப்பெல்லாம் எடுக்காத முடிவை இப்ப காங்கிரஸ் ஏன் இப்படி எடுக்கிறாங்க? அது சந்தர்ப்பம். அரசு தேர்தல் களம் என்பது வருகிற பொழுது மாற்றங்கள் வந்து தேர்தல் களத்தில் வந்து வரத்தான் செய்யும். எட்டி உதைச்சாலுங்க இந்த காங்கிரஸ்ல 2-3 இருக்குங்க. அதாவது ஒரு கூட்டணி என்னவென்றால் தன்மானத்தோடு ஓரளவு இருப்பதற்கு முயற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் என்னதான் எட்டி வச்சாலும் சரி திமுகவுடைய காலை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏனென்றால் ஆனா சார் இதுலதான் இப்ப செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் திமுக கூட தான் நாங்க பயணிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. மாணிக்கம் தாக்கூர் போன்ற சிலர் வந்து சில தலைவர்கள் வந்து இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு கடந்த சில நாட்களாக பேசிட்டு வராங்கல்ல. உண்மையிலே காங்கிரஸ் அவமதிக்கிறாங்க அப்படின்னா திமுக இருந்து வெளியேறது தானே நல்லது காங்கிரஸுக்கு. நீங்க சொன்ன அதே நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சொல்வது யார்? மாணிக் தாக்கூர் அவர்கள். மாணிக் தாக்கூர் சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர். அவர் ஏன் அப்படி சொல்றாரு? அப்ப திமுக ஒரு வழி பாதுகாவலராக மாணிக் தாக்கூர் நினைத்திருந்தால் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்ல போறாரு? புரியுது சார். இப்போ உண்மையிலே காங்கிரஸ் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போகணும், திமுக காங்கிரஸை மதிக்கிறது இல்லை அப்படின்னு காங்கிரஸ்காரங்க நம்புறாங்க அப்படின்னா கூட்டணியிலிருந்து வெளியே தானே போகணும். ஆனா செல்வ பெருந்தகையோ இல்ல ப. சிதம்பரம் அவர்களோ திமுகவோட தானே பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதன் பின்னணி கணக்கு என்ன? பின்னணி கணக்கு என்னவென்றால் திமுக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சன்மானம், தன்மானம் 2ஆம் பட்சம், சன்மானம் தான் முக்கியம். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இப்போ எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஓப்பனாகவே எடுத்து கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதே போல காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் அவர்களுக்கான தேர்தல் செலவாகட்டும் அல்லது மற்ற செலவுகள் எது இருந்தாலும் அதை செய்வதற்கு ஒரு பொழுதும் திமுக தயங்குவதே இல்லை. அதனால திமுக அந்த வகையில் எப்படிப்பட்ட கட்சி என்றால் எல்லா கட்சியிலும் அவர்களுக்கு என்று சில ஸ்லீப்பர் செல் மாதிரி சில பேர் வச்சிருப்பாங்க. அது இந்த அடிவருடுகள் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அப்ப செல்வ பெருந்தகை அவர்களே திமுகவோட ஸ்லீப்பர் செல் அப்படின்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் அவரே அப்படித்தானே சொல்லுகிறார். இந்த ஸ்லீப்பர் செல் இல்ல, ஓபன் செல்னு சொல்றாரு. ஆமாம், நாங்கள் திமுகவோட தான் இருக்க விரும்புகிறோம், எங்களுடைய இந்தி கூட்டணி அப்படி இன்டாக்டாக இருக்கிறது, இரும்பு கோட்டையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு என்பது காங்கிரஸ் கட்சியை வந்து விஜயோடு கூட்டணி வைக்க போகிறது என்கின்ற நிலை வறுமையானால் அப்போ செல்வ பெருந்தகை என்ன பேசுவார்? செல்வ பெருந்தகை இருக்க மாட்டார். அந்த கட்சி தலைமையை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் சார் புரியுது சார். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போயிட்டு தாவைக்க தலைவரை சந்திச்சுட்டு வராங்க. அதை பற்றி செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறார்? அது எங்களுக்கு தெரியவே தெரியாது, அவர் சந்திச்சதே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸோட மாநில தலைவர் வந்து செல்வ பெருந்தகை. ஒரு டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே சந்திக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவரை சந்திக்கிறாரு, அது கூட ஒரு மாநில தலைவருக்கு தெரியாமல் இருக்குன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, எப்படின்னா அதுதான் உண்மை. காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்பது நம்முடைய இந்த ஒரு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு ஒரு மேலிடம் கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது அவ்வளவுதான். ஓகே, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்னெல்லாம் எதுக்கு நான் கேட்கணும், அங்கே போய் பேசி தான் வருவோம். இன்னும் இதோட என்னென்ன பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்தார், அவர் வந்து அவர் என்ன பேசினார் என்பது கூட அவர் வந்தது தெரியாது, அவர் என்ன பேசினார் என்று கூட தெரியாதுன்னு சொல்றாருன்னா அப்போ உங்களுடைய மேலிடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? ஓகே, அப்போ அது தெளிவா தெரியுது இல்ல. அப்போ உங்கள் மேலிடமே உங்களுடைய தலைமைக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திமுக மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே தவறல்லவா? அவங்க எப்படி மரியாதை கொடுக்க போறாங்க? இதெல்லாம் திமுகவில் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். காங்கிரஸ் கட்சியோட நிலை என்னவென்று தெரியும். ஏனென்றால் திமுகவிற்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு காங்கிரஸுடைய மனோநிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுகவுடன் இப்படியே பயணம் செய்தால் நாம் இருக்கக்கூடிய நம்முடைய அதாவது காமராஜர் பெயரால் இருக்கக்கூடிய வாக்குகள், சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குகள், இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு அடிப்படை. இங்கே பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் அந்த பெல்ட்டில் தான் அவங்க பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் இருக்கும். அவற்றை இந்த முறை காங்கிரஸ் கண்டிப்பாக இழந்துவிடும் என்பதில் அவர்களுக்கு பயணிச்சா அது இழந்துரும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு காங்கிரஸுடைய பெரும்பாலான நடுநிலை இருக்கக்கூடிய கீழ்நிலை இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஓகே சார், அவங்களால வந்து இனிமேலும் வந்து
இப்போ திமுக தான் கிட்டத்தட்ட ஒரு பாஸ் மாதிரி. ஓகே. அதாவது நீங்கள் வந்து மேல்மட்ட தலைவர்களை விடுங்க, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நடுநிலையிலே இருக்கக்கூடியதான அந்த அமைப்பு செயலாளர்கள் இருக்கக்கூடிய பல கட்சி பகுதி செயலாளர்கள், அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய இருக்கா பார்த்தீங்களா, அவர்கள் எல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த திமுகவுடைய நடுநிலையாளர்கள் இருக்காங்க, நடுநிலையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களிடத்திலே அந்த குறுநில மன்னர்களிடத்தில் இவர்கள் படக்கூடிய அவமானம் இருக்கு பாருங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஓகே சார், அப்போ காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை திமுக எப்படி சமாளிக்க போகுது, இல்லை காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறுதா, இல்லை என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.